தோன்றின தெய்வங்கள். நூதனம் என்று சொன்னால் எப்படி சொல்லலாம்? அதிசயமாய் தோன்றின, ஆச்சரியமாய் தோன்றின, எதேச்சையாய் தோன்றின தெய்வங்களாகிய பேய்களுக்கே பலியிட்டீர்கள். இது ஆண்டவர் சொல்லுகிற காரியம். ஆகவே தெய்வங்கள் என்ற பெயரில் இருக்கிற பேய்களுக்கு தான் நீங்கள் ஆராதனை செலுத்தி இருக்கிறீர்கள். அந்த பேய்களுக்கு தான் நீங்கள் பலி செலுத்தி இருக்கிறீர்கள். நீங்கள் எனக்கு பலி செலுத்தவில்லை என்ற குற்றச்சாட்டை ஆண்டவர் வைக்கிறார். ஆராதித்தால் தேவனை ஆராதிக்க வேண்டும், பலியிட்டால் தேவனுக்கு ஆராதிக்க வேண்டும், பலியை செலுத்த வேண்டும். நூதனமான தெய்வங்களுக்கெல்லாம் பலி செலுத்தக்கூடாது. அப்படி யாராவது நூதனமான தெய்வங்களுக்கு பலியிட்டு இருந்தால் நீங்கள் மாற வேண்டும், மாற்றப்பட வேண்டும், தங்களை திருத்திக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் நூதனமான முறையில் அவருடைய பட்டயத்தை மினுக்காக்கி கருக்காக்கி உங்களுக்குள்ளே அனுப்பி விடுவார். அதான் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். எத்தனையோ அத்தனையோ தங்க பலன் தருவார். அந்தி சந்தி மதியான வேளையிலும் நான் முந்தி வந்து கர்த்தரையே ஸ்தோத்தரிப்பேன். அல்லேலூயா. ஆகவே நாம் ஆராதித்தால் முழுமையான இருதயத்தோடு தேவனைத்தான் ஆராதிக்க வேண்டும். தேவனை ஆராதித்து நாம் அழிந்து போகலாம், தப்பில்லை. தேவனை தேடி தேடி நாம் தொலைந்து போகலாம், தப்பில்லை. ஆனால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் விக்கிரகங்களுக்கு பலி செலுத்தவும் கூடாது, விக்கிரகங்களை தேடி போகவும் கூடாது. என்றால் இந்த மாதிரி தெய்வங்களை ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரு பேர் நூதனமாய் தோன்றிய பேய்கள் என்ற பெயரில் இருக்கிற தெய்வங்கள். அல்லேலூயா. ஆகவே எல்லோரும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். அல்லேலூயா. யாத்ராகமம் 22ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்கலாம். யாத்ராகமம் 22:20. கர்த்தர் ஒருவருக்கே ஒழிய வேற தேவர்களுக்கு பலியிடுகிறவன் சங்கரிக்கப்பட கடவன், கொலை செய்யப்பட வேண்டியவன். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்லுவார்? வேற தேவர்களுக்கு நீ பலியிடாத. அதில் நூதனமாய் தோன்றின பேய்கள், குறுக்கு வழியில் வந்த தெய்வங்கள், அவைகளெல்லாம் உனக்கு வேண்டாம். ஆராதித்தால் என்னை ஆராதி, தேடினாய் என்ன தேடு. அவர் என்ன சொல்லுவார்? என்னை தேடுவாயானால் நான் உனக்கு தென்படுவேன். அல்லேலூயா. என்னை தேடுவாயானால் நான் உனக்கு தென்படுவேன். அதிகாலையில் எழும்பி என்னை தேடு, என் முகத்தை உன்னிடத்தில் மறைக்கவே மாட்டேன் என்று தானே ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே அற்புதம் நடந்தாலும் அதிசயம் நடந்தாலும் நடக்காமல் போனாலும் ஆராதிப்பது கர்த்தருக்கு தான். உற்சாகமாக கையை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. ஆராதனை அவருக்கு தான் சொந்தம். அல்லேலூயா. வேற தெய்வங்களுக்கு அல்ல. வேற தெய்வங்களுக்கு பணிந்து போகக்கூடாது. யோவான் பரலோகத்துக்கு போகிறான். அங்கே ஒரு தூதனை கண்டதுமே தூதனை பணிந்து கொள்ளுகிறான். அப்போ அவரே சொல்லுகிறார், நீ என்னை தொழாத, வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவனை நீ தொழுது கொள் என்று சொல்லி இருக்கிறார். அப்போது யோவான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கௌரவிக்கப்பட வேண்டிய ஒரு ஊழியக்காரர். பரலோகத்துக்கு போய் வந்து வெளிப்பாடு எழுதியிருக்கிறாருன்னா பார்த்துக்கிடுங்களேன். அல்லேலூயா. நடக்க போகிற எல்லா அழிவுகளும் வெளிப்பாடின்படி தான் வரும். புதிய ஏற்பாடில் மத்தேயு 24 படி தான் தேசம் அழிந்து நொறுங்கி ஒளிந்து போகும். இதுதான் உண்மை. அமெரிக்கா விழுந்து போகும். கையை தட்டுங்க. விழ போகிற அமெரிக்காவுக்கு ஒரு கை தட்டு. நல்லா விழும். அல்லேலூயா. நல்லா தட்டுனா சீக்கிரமாக விழும். உற்சாகமாக கையை தட்டுங்க. தீர்க்க தரிசனம். இந்த அரட் ஹவுசரு, இந்த பட்டன் இல்லாத
துணிமணிகளை போட்டெல்லாம் சுவிசேஷம் சொல்லுகிற நாடுகளெல்லாம் இனி பார்க்க முடியாது. உற்சாகமாக கையை தட்டி அல்லேலூயா. தேவன் முடித்து வைக்கிறார். உலகமே முடித்து வைக்க போகிறார். முதல் கட்டமாக கிறிஸ்தவ நாடுகளை தான் கர்த்தர் அடிக்க போகிறார். இதுதான் விசேஷமான பிராப்பசி. உற்சாகமாக கையை தட்டலாம். அல்லேலூயா. வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே வருவீர் இயேசுவிடம் இளைப்பாற. வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே தாகத்தோடு வரும் சமாரியாளை கண்டார். தாகமுள்ளோரே வாரும் என்றார். தாகத்தோடு வரும் சமாரியாளை கண்டார். நீ கேட்டார், அவள் தாகம் தீர்த்தார். பாவ மன்னிப்பை கொடுத்து மகிழ செய்தார். பாவ மன்னிப்பை கொடுத்து மகிழ செய்தார். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ இருந்தால் காடும் நோய் நீங்க பலரிடம் சென்றாள். பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ இருந்தால் காடும் நோய் நீங்க பலரிடம் சென்றாள். நம்பிக்கை இழந்தால் நாதன் இயேசுவை கண்டார். நம்பிக்கை இழந்தால் நாதன் இயேசுவை கண்டார். நடுங்கி வஸ்திரம் பெற்று சுகம் அடைந்தாள். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே வருவீர் இயேசுவிடம் இளைப்பாற. 4 நாளாயிற்று நாரும் என்றார். 4 நாளாயிற்று நாரும் என்றார். நம்பிக்கை விடாது அவன் இளைப்பான் என்றார். அவளை பட்டார் இயேசு கண்ணீர் விட்டார். அவளை பட்டார் இயேசு கண்ணீர் விட்டார். மரித்தவன் உயிர்த்தே வர செய்தார். மரித்தவன் உயிர்த்தே வர செய்தார். ஒருக்கப்பட்டு பாரம் சுமப்பவரே வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே நாடு நகரங்கள் சுற்றி அலைந்தார். நானே வழி நானே சத்தியம் என்றுரைத்தார். நானே வழி நானே சத்தியம் என்றுரைத்தார். அலை படைந்தார் அத்தி மரத்தை கண்டார். கலை படைந்தார் அத்தி மரத்தை கண்டார். கனியற்றிருப்பதை கண்டு சதித்தார். கனியற்றிருப்பதை கண்டு சதித்தார். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே வருவீர் இயேசுவிடம் இளைப்பாற.
சகரியா 11ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம். அதை தொடர்ந்து எசேக்கியேல் 7ஆம் அதிகாரம் 19வது வசனம். ஒன்று துக்கம், ஒன்று சந்தோஷம். உனக்கு நான் செய்வது என்னவென்றால், தண்ணீர் இல்லாத குழியிலே அடைபட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் என் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். திரும்பவும் வாசி. உனக்கு நான் இனி செய்ய போகிறது என்னவென்றால், தண்ணீர் இல்லாத குழியிலே அடைபட்டு கிடக்கிற உன்னுடையவர்களை என்னுடைய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். அல்லேலூயா. உற்சாகமாக கையை தட்டலாம். அதாவது ஒரு விடுதலை எப்படி வரும் என்று சொன்னால், இந்நாள் வரைக்கும் நாம் எப்படி இருக்கிறோம் என்று சொன்னால், தண்ணீர் இல்லாத கிணத்திலே கிடக்கிற மனிதனை போல் தாகத்தோடு இருக்கிறோம், பாடுகளோடு இருக்கிறோம், வேதனையோடு இருக்கிறான், துக்கத்தோடு இருக்கிறான், தரித்திரத்தோடு இருக்கிறான். ஆனால் உன்னை விடுதலையாக்க போகிறேன். எப்படி? என் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே தான் உனக்கு விடுதலை. உற்சாகமா கையை தட்டுங்க. அல்லேலூயா. ஆகவே வசனத்தின்படி தான் உனக்கு விடுதலை வருகிறது என்று கர்த்தர் உரைக்கிறார். இந்நாள் வரைக்கும் நீ அப்படி பாடுகளோடு இருந்திருக்கலாம், இன்று விடுதலை அடைந்து கடந்து செல்லுவாய் என்று கர்த்தராகிய தேவன் உரைக்கிறார். உற்சாகமா கையை தட்டலாமா? விடுதலை நாயகன் என்ன ஆனந்தம், விடுதலை நாயகன் எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம், நான் பாடி பாடி நான் பாடி பாடி எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம். உற்சாகமாக தட்டுவான். ஹல்லேலூயா. அவன் நம்புவான் கர்த்தரை. ஹல்லேலூயா. நமக்குள்ளே அவர் இருக்கிறார். அவர் படியினால்தான் நாம இன்னும் உயிரோடு இருந்து கொண்டு இருக்கிறோம் என்பதனை மறந்துவிடக் கூடாது. அடுத்த தீர்க்க தரிசனம் வாசிங்க. எசேக்கியேல் 7ஆம் அதிகாரம் 19வது வசனம். தங்கள் வெள்ளியை தெருக்களில் எறிந்து விடுவார்கள், அவருடைய பொன் வேண்டாய் வெறுப்பாய் இருக்கும். கர்த்தருடைய சினத்தின் நாளிலே அவருடைய பொன்னும் வெள்ளியும் அவர்களை விடுவிக்க மாட்டாது. அதனால் இவைகளை கொண்டு தங்கள் ஆத்துமாக்களை திருப்தியாக்குவதும் இல்லை, தங்கள் வயர்களை நிரப்புவதும் இல்லை. அவர்கள் அக்கிரமே அவர்களுக்கு இடரலாக இருந்தது. திரும்ப வாசி. அவர்கள் அதனால் தங்கள் ஆத்துமாக்களை திருப்தியாக்குவதும் இல்லை, தங்கள் வயறுகளை நிரப்புவதும் இல்லை. அவர்கள் அக்கிரமமே அவர்களுக்கு இடரலாய் இருந்தது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனுடைய சினத்தின் நாளிலே, தேவனுடைய கோபத்தின் நாளிலே, அவருடைய நியாய தீர்ப்பின் நாளிலே அவர் என்ன சொல்லுகிறார்? இந்த பொன்னும் வெள்ளியும் உங்களுக்கு உதவாதுன்னு சொல்லுகிறார். அது வீதியிலே தெருக்களிலே வீசி தள்ளுவார்கள், கல்லை பொறுக்குவது போல
நாம் பொறுக்க வேண்டிய காலம் நமக்கு உண்டாகும். உற்சாகமாக கையை தட்டுங்க. அவர்கள் எரிந்து போடுவார்கள். ஹல்லேலூயா. நாம் அதை எடுத்துக்கொள்ளுவோம். ஹல்லேலூயா. வேதத்தின் அடிப்படையில் மட்டுமல்ல, தீர்க்கதரிசன அடிப்படையிலும் வீடுகள் கேட்பாரற்றே கிடக்கும். ஹல்லேலூயா. ஆள் அரவம் இல்லாத பட்டணங்கள் இந்திய தேசத்தில் உண்டாயிருக்கும். உலகம் எங்கும் அப்படித்தான் நடக்கப் போகிறது. உற்சாகமா கையை தட்டலாம். ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? இந்த வெள்ளியையும் பொன்னையும் வைத்து நீ ஆத்துமாக்களை திருப்தியாக்க முடியாது. உன் பிள்ளைகளுடைய ஆத்துமாக்களை திருப்தியாக்க முடியாது. ஹல்லேலூயா. ஏனென்றால் சுவிசேஷம் அறிவிக்க முடியாது. காலங்கள் முடிந்து விட்டது. முடிந்து கொண்டிருக்கிறதெல்லாம் முடிந்து விட்டது. கையை தட்டுங்க. முடிந்து விட்டது. எல்லாம் எனாஃப். எவ்ரிதிங் இஸ் ஓவர். நான் யாருக்கான 6 மாதங்கள் முன்னாடி சொல்லுகிறேன், ஃபைல் இஸ் க்ளோஸ்டுன்னு. ஹல்லேலூயா. க்ளோஸ்டு. இப்போ மிச்சம் மீதி இருக்கிறது. இப்போ டாக்டர் சொல்லுவாங்க, ஒரு பேஷண்ட்டு உயிர் வாழும் தன்மை இழந்து விட்டாச்சு, இனி சிகிச்சையை அளிக்க மாட்டாங்க. ஆனாலும் அந்த ஆத்மா என்ன செய்யும்? 1 நாளோ 2 நாளோ 3 நாளோ இல்லை 30 நாளோ இழுத்து கிடக்கும். அதே மாதிரி இழுத்து கிடக்கிற காலகட்டம் தான் இனி நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. இது அதிர்ச்சிக்குரிய ப்ராப்பசி. கையை தட்டலாம். ஹல்லேலூயா. அவை இந்த வெள்ளியும் பொன்னையும் வைத்து நீ உன்னுடைய வயிற்றுக்கு ஆகாரம் எடுக்க முடியாது. உன் வயத்தை நிரப்ப முடியாது. இந்த வெள்ளியும் பொன்னையும் வச்சு ஒரு கோட்டை அடிக்கலாம் நினைச்சா நடக்காது. கோட்டை கடையே இருக்காது. இந்த பொன்னையும் வெள்ளியும் வைத்து கிழங்கோ அரிசியோ பருப்போ சாம்பாரோ சிக்கனோ மட்டனோ வாங்கி சாப்பிடலாம் சொன்னால் அது உனக்கு கிடைக்காமல் போகும். 7 ஆண்டு காலம் மகா பெரிய கொடிய பஞ்சம் யோசேப்பின் காலத்தில் உண்டானது. இந்த உலக நாடுகளுக்கு திரும்ப வருகிற கையை தட்டி வரவேற்போம். ஹல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தருடைய தீர்க்க தரிசனத்துக்கு நீங்கள் கரவோசை கொடுக்கலாம். உற்சாகமாக கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. அது தேடி வரும். ஹல்லேலூயா. அது நாடி வரும். அது ஓடி வரும். அது இப்பொழுதே ஆரம்பித்து விட்டது. உற்சாகமாக கையை தட்டலாம். ஹல்லேலூயா.